இருங்க, நீங்க வெளியே போறதுக்கு அனுமதி இல்ல. அனுமதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆர்டர் இல்ல. சரி, முதல்ல நான் சொல்றது செய். எனக்கு வார்டன் மேடமை பார்த்தாகணும். சரிங்க, போங்க. அந்த பிரியா ரொம்ப தொல்லை பண்றா. எனக்கு ரூம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க. அப்புறமா பேசிக்கலாம், போ. சரிங்க. எனக்கு வெளியே போறதுக்கு அனுமதி இல்லைன்னு காட் சொல்றான். ஆமா, போக கூடாது. நீ வெளியே போறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. அப்படின்னா நான் எப்படி பிராக்டிஸ் பண்றது? எனக்கு நேஷனல்ஸ் இருக்கு. இத பாரு, நேஷனலோ இன்டர்நேஷனலோ எதை செய்யறதா இருந்தாலும் இங்கேயே செய், ஒரு ரூம்ல. நீங்க புரிஞ்சுதான் இப்படி பேசுறீங்களா? இத பாரு பம்மி, நீ எனக்கு அறிவுரெல்லாம் சொல்ல வேண்டாம். உனக்கு புரிஞ்சுதா? உள்ள போ. அன்பே உலகம், அன்பே உலகம். நண்பர்களே, நம்முடைய பாபாஜியின் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. அதனால மாதவ் நகர்ல நடக்க வேண்டிய கான்சர்ட் கேன்சல் ஆயிடுச்சு. பொறுமையா இருங்க. நீங்க பாருங்க, அடுத்த டேட் எப்போன்னு முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சருடன் இந்த நிகழ்ச்சி நடப்பதாக இருந்தது. தென்காசிங்குடன் நடக்கவிருந்த நிகழ்ச்சி தான் இது. இந்த நாட்டோட 28வது நிகழ்ச்சியாக இருந்தது. ஆனா இப்ப திடீர்னு ரத்தாயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த பாபாவோட மனசுக்குள்ள என்ன இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நிகழ்ச்சி தற்பொழுது இனிமே இவன் கூட நேரடியா பேசுறது தான் நல்லதுன்னு தோணுது. நீங்க சொல்றது சரிதான். இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. போப்பாண்ணே, முதலமைச்சரோட நிகழ்ச்சி ஏற்கனவே முடிவு பண்ணது. அதை திடீர்னு கேன்சல் பண்ண முடியாது. பாபாஜியை சீக்கிரம் குணப்படுத்துங்க, இல்லைன்னா நிறைய பேருக்கு உடல்நல பாதிக்கும். அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, நீங்க மருந்தை தயார் பண்ணுங்க, நாங்க பாபாஜியை குணப்படுத்தி கூட்டிட்டு வரோம். அவ்வளவுதான், சிம்பிள். என்ன போப்பாண்ணே, நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? முதலமைச்சர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு லேட் ஆகலாம், வாங்க, அவர் காப்பாத்துவாரு. உங்களுக்காக 27 ஷோவை எங்க செலவுல பண்ணி முடிச்சாச்சு. ஒரு வழியா உக்கம் சிங்க ஸ்டேஜ்ல இருந்து இறக்கிட்டீங்க. இப்போ எங்க பேண்ட்டை இறக்கணும்னு ஆசைப்படுறீங்க போல இருக்கு. இங்க பாருங்க போப்பா சுவாமி, சிஎம் சாரோட ப்ரோக்ராம் கேன்சல் ஆகாது. என்ன வேணும் நீங்களே முடிவு பண்ணுங்க. எல்லா ஆபீசர்ஸும் வாங்க. சீக்கிரம் வாங்க. நீங்க 4 ஆபீசர்ஸ் அந்த பக்கம் போய் எல்லாத்தையும் தேடுங்க. சீக்கிரம். என்ன நடக்குதுங்க? முதல்ல வெப்பனை கொடுங்க. அதை எப்படி கொடுக்க முடியும்? ஒழுங்கா வெப்பனை கொடுங்கன்னு சொல்றேன்ல. அதை என்கிட்டயே கொடுங்க. மரியாதையா கோஆபரேட் பண்ணுங்க. இல்ல நாங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்க ஆசிரமத்தை 4 பக்கமும் நாங்க சீல் பண்ணியாச்சு. இங்க இருந்து யாரும் வெளியே போக முடியாது. நாங்க இங்க சர்ச் பண்ண வந்திருக்கோம். இதோ இருக்க சர்ச் வாரண்ட். ஃபைல்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. மிஸ்டர் பூபேந்தர் சிங், we are from vigilance. என்ன மரியாதை இல்லாம? தயவு செய்து எங்க வேலையை செய்ய விடுங்க, கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். மைக்கேல், ரைடா சார்? ரைடா? ஒரு நிமிஷம். தாங்கள் அழைத்த எண் தற்பொழுது வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார். தயவு செய்து சிறிது நேரம் கழித்து டயல் செய்யவும். இங்க பாருங்க மிஸ்டர் விஜிலன்ஸ் ஆஃபீஸர், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. அரசாங்கம் எல்லாம் வரும் போகும், ஆனா நம்பிக்கை இருக்குல்ல, அது நிலைச்சு நிற்கும். சாமி, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க எங்களோட வேலையை மட்டும்தான் செய்யறோம். ஓகே, அதெல்லாம் சரிதான். இது அப்புறம் படிச்சு பாருங்க, உபயோகமா இருக்கும். மைக்கேல், சொர்க்கத்தின் படிகளா?
வாங்க வாங்க சீக்கிரம் போங்க. நல்லா சர்ச் பண்ணுங்க. போங்க சீக்கிரம். தள்ளி நில்லு. தள்ளி போடா. சார் ஒரு இடம் விடாம செக் யார் பர்மிஷன் கொடுத்தது? கொஞ்சம் பேசாம நில்லு. என்ன சார் விடக்கூடாது. எல்லா இடத்தையும் பாருங்க. சார் அதெல்லாம் பேசக்கூடாது. பண்ணி வைக்காதீங்க. வாயை மூடு. அட என்ன பண்றீங்க? இது ஆசிரம் மறந்துடாதீங்க. தெரியும். எங்களை எங்க வேலை செய்ய விடுங்க. ஒரு இடம் விடக்கூடாது. சார் சார் இல்லங்க சார். சார் என்ன பண்றீங்க? பாருங்க பாருங்க சீக்கிரமா பாருங்க. சார் எல்லா இடமும் பாருங்க. வருது சார். சார் தொலைச்சிடுவேன் தொலைச்சு. எல்லாத்தையும் சீல் பண்ணுங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் தூக்கி வண்டியில ஏத்துங்க. சார் நில்லுங்க சார். வெப்பனா. சார் நீங்க எல்லார்கிட்ட இருந்து வெப்பன்ஸை வாங்குங்க. அட என்ன பண்றீங்க? சார் யார் நீங்க எல்லாம்? ஒழுங்கா எங்களை வேலை செய்ய விடுறது உனக்கு நல்லது. சுதீர் பாபாஜி அவங்கள விடுங்க. போங்க. அன்பே பாபாஜி அன்பே அன்பே உலகம். நீங்க எல்லாரும் விஜிலன்ஸ்ல இருந்து வரோம் பாபாஜி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக நேரம் ஆயிடுச்சு. அது கண்டிப்பா முடியாது பாபாஜி. எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அதனால போக முடியாது பாபாஜி. அப்போ நீங்க என்ன வீட்டு காவல்ல வைக்க போறீங்க? அதை நீங்க எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம் பாபாஜி. ஒரே உருவம் மகா சொரூபம். அன்பே உலகம் அன்பே உலகம். அன்பே உலகம். கொண்டாங்க. பாபாஜி உங்க வெற்றிக்காக விசேஷ யாகம் வளர்த்திருக்காரு. பிரசாதம் இது ஆசிர். நீங்க உட்காருங்க. என்னாச்சு? இப்ப என்ன அவருடைய உடம்பு சரியாயிடுச்சா? உங்க கோவத்துல கூட எவ்வளவு பக்தி தெரியுது முதலமைச்சரே. பாபாவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே உங்களுக்கு தான். இந்தாங்க, நீங்களே அவர்கிட்ட பேசுங்க. அன்பே உலகம் பாபாஜி. கொடுக்குறேன். நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க. வணக்கம் பாபாஜி. சொல்லுங்க, உங்க ஆசிரமத்தோட 4 திசையிலையும் நிலவரம் எப்படி இருக்கு? வணக்கம் முதலமைச்சர் ஐயா. ஆத்மாவை எப்படி சரீரத்தோட 4 சுவரால் அடைச்சு வைக்க முடியாதோ அதே மாதிரி எங்களை போல சன்னியாசிகளை 4 சுவரால எப்படி அடைச்சு வைக்க முடியும்? சரியா சொன்னீங்க பாபாஜி. உங்களோட மொத்த ஜாதகமும் இப்போ வெளியே வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ உங்களோட கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரே இடத்துக்கு வரப்போகுது. அது ஜெயிலில். அப்படின்னா அந்த இடத்த நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஃபண்டிங் எங்களோடது, ஆனால் பப்ளிசிட்டி அந்த ஹுக்கம் சிங்குக்கு. போது நிறுத்திக்க. ஆசிரமத்தை மூடுங்க. முதலமைச்சர் ஐயா, உங்களை இது இந்த அளவுக்கு டென்ஷன் படுத்தும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. சொல்லப்போனால் எங்களுக்கு இதில் வருத்தம் இருக்கு. உங்களோட வெற்றிக்காக நாங்கள் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் கலந்துக்கணும். அதான் எங்களுடைய விருப்பம். எங்கள் குருஜியுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு தான். அன்பே உலகம் அன்பே உலகம் அன்பே உலகம் அன்பே உலகம். உண்மையிலேயே இப்போ பாபாஜிக்கு உடம்பு சரியாயிடுச்சு. நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அது உங்க கூட தான் நடக்கும். நான் வரேங்க. அன்பே உலகம் அன்பே உலகம் அன்பே உலகம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can. பாபாஜியோட லாஸ்ட் கான்செப்ட் நடக்காம போகும்னு ஒரு பேச்சு அடி போடுது.
ஆனா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இப்ப இங்க கான்சர்ட் நடக்குது. அதிகப்படியான பக்தர்கள் இங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு பழமொழி இருக்கு, அரசியலில் நிரந்தரமாக யாரும் நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. பாபாஜிக்கும் சிஎம்முக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போதைக்கு முதலமைச்சர் சுந்தர்லாலோட டீம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. காசிப்பூர் பாபாவுக்கு ஏழைகளின் பாபா இதோ வந்துட்டாரு நம்ம காசிப்பூர் பாபா. கூடவே நம்ம முதலமைச்சர் சுந்தர்லால் அவர்கள். சும்மா சொல்லக்கூடாது, முழுமையா குணமடைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க உடல்நிலையை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குணமாகி தான் தீரணும், இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். பிளஸ் பண்ணுங்க சார், ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. பாபாஜி ஆசீர்வாதமா ஒரு 2 வார்த்தை பேசுங்க. எல்லாரும் உங்க மேல பைத்தியமா இருக்காங்க. நீங்க எல்லாருமே பக்தியில மூழ்கி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். பாபாஜி, எலெக்ஷனோட கடைசி கான்செர்ட்ல நீங்களும் சிஎம்மும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சிஎம் சாருக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா? கண்டிப்பா. இதோ நம்ம பக்கத்துல இருக்கிற இவர் உண்மையிலேயே மிகவும் புகழ் பெற்றவரும் ரொம்ப புத்திசாலியுமான முதலமைச்சர். அதோட எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, புத்திசாலியான மக்கள் அவங்கள ஆள போறவங்களை கண்டிப்பா சரியா தான் தேர்ந்தெடுப்பாங்க. கடைசியில பாபா நிராலா அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்லிட்டாரு. இப்ப அவரு ஆளுங்கட்சிக்கு தான் தன்னுடைய முழு ஆதரவுன்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. இப்ப அடுத்ததா நமக்கு தெரிய வேண்டியது ஹுக்கும் சிங்கோட முடிவுதான். பார்த்தல, பாபா புரட்சியை கொண்டு வருவாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அந்த ஹுக்கும் சிங்க்கு ஃபோன் பண்ண 7 தடவை ஃபோன் பண்ணிட்டான். அப்புறம் தற்கொலை பண்ணிட்டு செத்துற போறான். சரி, அவனுக்கு போனை போடு. பாபாஜி, என்றும் எப்போதுமே வெற்றி. எதுக்காக கவலைப்படுறீங்க ஹுக்கும்? பாபாஜி, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த சுந்தர்லால் அவன் ஒரு நன்றி கெட்டவன். அவன் உங்களுக்கே தெரியாம உங்களை வெட்டி தூர போட்டுருவான். அது உங்களுக்கே தெரியல. அட, அவனை வெட்ட விடுப்பா, வெட்டட்டும். நீ ஏன் கவலைப்படுற? ஆனா பாபாஜி, நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தானே நான் செஞ்சேன். கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்தாச்சு, அண்ட் கான்சர்ட்டுக்கு போறதையும் நிப்பாட்டிட்டேன். ஆனா உங்க மேடையில அவனுக்கான பிரச்சாரம் மட்டும்தான் நடக்குது. எப்பவுமே வெற்றி. யசஸ்வி பவ. பாபாஜிக்கு என்றும் வெற்றி. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா கவலைங்கிற போர்வையை நீ தூக்கி எறிஞ்சிட்டேன். அது ஏன்னா சமர்ப்பணத்தோட உண்மையான அர்த்தம் இப்போதான் எனக்கு புரிய வந்தது பாபாஜி. பரவாயில்ல பைல்வான், நம்ம எல்லாருக்கும் உண்மைக்கும் மாயைக்குமான வித்தியாசம் புரியாது. ஒரு நிமிஷத்துல கிடைக்கிற உடல் சுகத்துக்காக ஆத்மாவோட பரமானந்தத்தை நாம மறந்துடுறோம். பாபாஜி, ஒரு வேண்டுதலோடு தான் இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஆசிரமத்துக்கு நான் வந்ததுல இருந்தே எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே கனவுதான். நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா மரியாதைகளுக்கும் நான் உண்மையான பிராயச்சித்தம் பண்ணணும். நேஷனல் லெவல்ல கோல்டு வின் பண்ணி உங்க காலடியில வைக்கணும். நான் நிறைய பிராக்டிஸ் பண்றது ரொம்ப அவசியம் பாபாஜி. ப்ளீஸ்.
பாபாஜிக்கு என்றும் வெற்றி. அண்ணே, இது என்னது? பம்மி அப்பாவோட மெடிக்கல் பில் 23 லட்சமா? ஒரு இன்ஜெக்ஷனுக்கு 25,000 ரூபாய் ஆகுதுன்னு, அதுவும் பெல்ஜியத்திலேருந்து வர வச்சிருக்காங்க. அப்போ நிறுத்த வேண்டியதுதானே? இதை பற்றி நான் டாக்டர் கிட்ட பேசி பார்த்தேன். ஆ. இதை நிறுத்திட்டா அந்த கிழவை கோமாவுக்கு போயிடுவாருன்னு சொன்னாரு. அன்பே உலகம்மா. அன்பே உலகம் போப்பா சுவாமி. அன்பே உலகம் கமாண்டர் சக்தி, நீங்கள் உடனடியாக மேவாதுக்கு போயாகணும். சில கிளைண்ட்ஸ் வராங்க, ரொம்ப அர்ஜென்ட். ஆனா அப்பாவுடைய நிலைமையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, அப்புறம் எப்படி போக முடியும்? இவ்வளோ காயம்பட்டதுக்கு அப்புறம் பாபாஜியோட கருணையால் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காருல்ல. கவலைப்படாதீங்க, இவரை நல்லபடியாக பார்த்துக்க எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஆமாம், கண்டிப்பாங்க. பாபாஜிக்கு என்னைக்கும் வெற்றி தான். அப்போ கிளம்புங்க, கேட் கிட்ட வண்டி ரெடியாக இருக்கு. அன்பே உலகம். அன்பே உலகம். சக்தி, சக்தி, என்ன பிருந்தாவனத்துல விட்டுடுறியா? நம்ம குடும்பத்துக்கு கிருஷ்ண பகவானோட மிகப்பெரிய அருள் இருக்குப்பா. நான் அங்க போய் சேவை செய்யலான்னு இருக்கேன். அவரு நினைச்சா இவரு சீக்கிரமாவே குணமாயிடுவாரு. அன்பே உலகம் சாத்வியமா? உன் வேண்டுதலை பாபாஜி நிறைவேற்றிட்டாரு. 2 மணி நேரம் காலையிலயும் சாயங்காலமும் எவ்வளோ வேணுமோ ப்ராக்டிஸ் பண்ணிக்க. பாபாஜிக்கு வெற்றி உண்டாகட்டும். ரொம்ப தேங்க்ஸ் சாத்வியமா. அன்பே உலகங்க. ஆமா, என்ன இது? எப்பாவது மெயின்டெனன்ஸுக்கு ஏதாவது வந்துட்டு இருக்கோம், ஆனா இவ்வளோ பில் எப்படி வந்துச்சு? அது என்னன்னா, பொருளுங்களோட பில்லெல்லாம் இதில் தான் இருக்கு. பல்பு, ஃபியூஸு, கேபிள், அந்த மாதிரி எல்லாமே. பொருள் ரேட்லாம் யார் உங்களை போட சொன்னா? அப்ரூவல் யார் கொடுத்தாங்க? அது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கொடுங்க, நான் மாற்றி கொடுத்துட்றேன். சரி, என்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. அடே டாக்டர் சார், அன்பே உலகம், அன்பே உலகம், வாங்க உட்காருங்க. உலகம். நீங்கள் கால் பண்ணப்போ நான் அப்போ ஓட்டியில் இருந்தேன். சரி, இங்கே வந்து உங்கள் கூட டீ சாப்பிட்லான்னு இருந்தேன். அது நல்ல விஷயம்தான். தம்பி, 2 கப் டீ எடுத்துட்டு வா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். பம்மியோட அப்பா பில்லு லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு இப்போ போடுற ஒவ்வொரு இன்ஜெக்ஷனும் 25,000 ரூபாய்க்கு மேலேயாச்சே. அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிடுங்களேன். நான் போபாசாமி கிட்ட பேசணும். என்ன டாக்டர் இது? அவர் சொல்லி தான் நான் இப்போ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். உயிருக்கு ஒன்றும் ஆயிடாது இல்ல? மூச்சு கண்டிப்பாக இருக்கும், ஆனால் மயக்கத்திலிருந்து திரும்ப வர மாட்டாரு.